இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப்பில் இப்போ வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டை சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது எவ்ரி 30 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து எப்படி வந்து ஃபேப்ரிக்கில் இருக்கிற கேக்யூஎல் டேட்டா பேஸில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த வெதர் டேட்டாவை நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கில் இருக்கிற கேக்யூஎல் டேட்டா பேஸில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக நம்ம அனாலிசிஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ரிசோர்ஸ் குரூப்பில் இருக்கேன். ஸோ இன்னொரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே ஈவென்ட் ஹப் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு வெதர் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு சென்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வியூ ஈவெண்ட்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வந்து சென்ட் ஆகிட்டே இருக்குது எவ்ரி 30 செகண்ட்ஸுக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து இப்போ ஃபேப்ரிக்கு நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். அதாவது அங்கே இருக்கிற கேக்யூஎல் டேட்டா பேஸ்க்கு லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்னொரு டேப்பில் பவர் பிஐ ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசரில் app.powerbi.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட க்ரெடென்ஷியல்ஸை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம செகண்ட் செஷனில் பார்த்தோம். அதாவது என்விரான்மெண்ட் செட்டப்பில் எப்படி வந்து நம்ம பவர் பிஐ ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட ஃபேப்ரிக் லைசன்ஸை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபேப்ரிக்கோட ட்ரையல் வெர்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக்கோட ட்ரையல் வெர்ஷன் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேப்ரிக் கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் செகண்ட் செஷனில், அதாவது என்விரான்மெண்ட் செட்டப் பார்ட்டில். ஸோ அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இப்போ பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ரிசோர்ஸ் குரூப்புக்கு போனேன் அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபேப்ரிக் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதை நம்ம வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா as soon as நீங்கள் வந்து இதை ரெஸ்யூம் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்கர் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து இது ரெஸ்யூம் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டர் நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அது எல்லாமே நான் வந்து செகண்ட் பார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு குயிக் ரீகேப் வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து திரும்பவும் வந்து பவர் பிஐ ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வந்து இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக மை ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஒர்க் ஸ்பேஸில் இப்போ நம்ம பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து அதில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம வந்து எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் எல்லாம் டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே தனியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்குது. ஸோ எதனாலனா எனக்கு வந்து இந்த பவர் பிஐயோட அட்மின் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிட்டி மச் நான் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆக்சஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த மை ஒர்க் ஸ்பேஸை யூஸ் பண்ணியே நான் வந்து இந்த செஷனில் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு புது ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாமே பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இந்த நியூ ஒர்க் ஸ்பேஸ் பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இதோட நேம் வந்து கேட்குது, இந்த ஒர்க் ஸ்பேஸோட நேமு. ஸோ நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து வெதர் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நேமை வந்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ நான் வந்து இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ ஜஸ்ட் வந்து இந்த அப்ளை பட்டன் நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் வித் த நேம் வெதர் ஸ்ட்ரீமிங். ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த ஒர்க் ஸ்பேஸோட பட்டன் நான் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கே தெரியும் 2 ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 ஒர்க் ஸ்பேஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட ஃபேப்ரிக்கோட லைசன்ஸ் வந்து அட்டாச்ட் ஆகிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ட்ரையல் லைசன்ஸ். ஸோ இப்போ இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் நம்ம என்னெல்லாம் ஃபேப்ரிக் ரிலேட்டடாக பண்ணுறோமோ அது எல்லாமே நான் வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன்.
ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம ஆர்கிடெக்சர் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து KQL டேட்டாபேஸில் லோட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து நம்மளோட சோர்ஸ் வந்து ரெடியாக இருக்குது, விச் இஸ் ஈவென்ட் ஹப் கரெக்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டார்கெட்டை ரெடி பண்ணணும். அந்த டார்கெட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ஈவென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வந்து KQL டேட்டாபேஸ் அதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த KQL டேட்டாபேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து அது யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம வந்து இப்போ டார்கெட்டை செட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஈவென்ட் ஹப் ஒர்க் ஸ்பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே டாப் லெஃப்ட்டில் நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இதில் வந்து நம்ம அந்த ஈவென்ட் ஹவுஸை நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து ஈவென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இப்போ அந்த ஈவென்ட் ஹவுஸை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸோட நேம் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து வெதர் ஈவென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த வெதரை வந்து நான் ப்ரீஃபிக்ஸாக வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது எல்லாமே வந்து வெதர் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து குயிக்காக தெரிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த நேமை கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இங்கே க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸை க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இதை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த கெட் ஸ்டார்டட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், இதை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட டுட்டோரியல் வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு பார்க்குறதுக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் வந்து இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸை க்ரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு KQL டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து வெதர் ஈவென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணேன். அதே நேமில் நம்மளுக்கு வந்து ஒரு KQL டேட்டாபேஸும் க்ரியேட் ஆகிடுச்சு, விச் இஸ் வெதர் ஈவென்ட் ஹவுஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் வேணும்னா நம்ம வந்து இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆன ஒரு டிஃபால்ட் KQL டேட்டாபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம வந்து இந்த டிஃபால்ட் டேட்டாபேஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஈவென்ட் ஹவுஸ் தான் க்ரியேட் பண்ணோம். அது க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கூட சேர்ந்து நம்மளுக்கு KQL டேட்டாபேஸும் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த KQL டேட்டாபேஸில் தான் நம்ம வந்து அந்த வெதர் இன்ஃபர்மேஷன் ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை நம்ம இதில் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். நான் வந்து புதுசாக வந்து ஒரு டேபை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டு அதில் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வந்து அப்படியே நம்ம வந்து லேட்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இங்கே டூப்ளிகேட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து அதே பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து திரும்பவும் வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸுக்கு நான் வந்து போகிறேன், விச் இஸ் வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும், இப்போ நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வந்து ஈவென்ட் ஹவுஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட சேர்ந்து நம்ம வந்து KQL டேட்டாபேஸும் அதுக்கப்புறம் KQL query set அப்படிங்கிற ஒரு விஷயமும் க்ரியேட் ஆகுது. இந்த KQL query set இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம், விச் இஸ் இன் ரிப்போர்ட் பில்டிங். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்னென்னா, இப்போ நம்மக்கிட்ட சோர்ஸும் ரெடியாக இருக்குது, விச் இஸ் ஈவென்ட் ஹப். அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து இப்போ டார்கெட்டும் ரெடியாக இருக்குது, விச் இஸ் KQL டேட்டாபேஸ். இப்போ இந்த சோர்ஸில் இருக்கிற வெதர் டேட்டாவை நம்ம வந்து டார்கெட்டில் இருக்கிற KQL டேட்டாபேஸில் லோட் பண்ணணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதை லோட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேப்ரிக்கில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமில் நம்ம வந்து ஒரு பைப்லைன் க்ரியேட் பண்ணி நம்ம சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை நம்ம வந்து டார்கெட்டில் லோட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நியூ ஐட்டம் பட்டனை நான் வந்து திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த சர்ச்சில் நான் வந்து ஈவென்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும், ஈவென்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு நேம் கேட்குது. ஸோ இதோட நேம் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா, அதே மாதிரி நம்ம வந்து வெதர் ஈவென்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த நேம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து அந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமோட ஹோம் பேஜு. ஸோ இதில தான் நம்ம வந்து சில விஷயங்கள நம்ம வந்து பண்ண போறோம். அதாவது பைப்லைன்ஸ நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா, இங்க வந்து ஆட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த டாப் லெஃப்ட்ல. ஸோ இத வந்து நான் வந்து இங்க கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்டர்னல் சோர்சஸ், அதுக்கப்புறம் சாம்பிள் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டேட்டா சோர்ஸ் இருக்குல்ல, விச் இஸ் ஈவன் ஹப், அது வந்து அஷ்யூரில் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவன் ஹப் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் தான் நம்ம வந்து கிளிக் பண்ணணும். இந்த எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸை நீ வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேட்குது. ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அஷ்யூர் ஈவன் ஹப்பில் இருந்தால் நம்ம வந்து டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த அஷ்யூர் ஈவன் ஹப்பை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கனெக்ட் பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு வந்து இந்த ஈவன் ஹப்போட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். அந்த ஈவன் ஹப்போட இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து இதில் கனெக்ஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குது அப்படின்னா, இங்கே கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னா, இந்த நியூ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த ஈவன் ஹப்பை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கேட்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்குதுன்னா, ஈவன் ஹப் நேம் ஸ்பேஸ் கேட்குது. ஸோ இது வந்து நேம் ஸ்பேஸோட நேமை வந்து கேட்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கு நான் வந்து இன்னொரு டேப்பில் நம்மளோட ஈவன் ஹப்பை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்மளோட ஈவன் ஹப் நேம் ஸ்பேஸோட நேம் என்ன அப்படின்னா, இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் நேம் ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஈவன் ஹப் நேம் ஸ்பேஸோட நேமு. ஸோ இதை நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நான் வந்து திரும்பவும் வந்து ஃபேப்ரிக்கு போகிறேன். போயிட்டு இந்த ஈவன் ஹப் நேம் ஸ்பேஸில் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஈவன் ஹப்போட நேம் வந்து கேட்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து திரும்பவும் வந்து ஈவன் ஹப்புக்கு போயிட்டு நம்மளோட ஈவன் ஹப் நேம் வந்து என்ன அப்படின்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் ஈவன் ஹப். இதுதான் நம்மளோட ஈவன் ஹப்போட நேமு. ஸோ இதையும் நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு திரும்பவும் நான் வந்து ஃபேப்ரிக்கு போகிறேன். போயிட்டு நான் வந்து இந்த ஈவன் ஹப் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் ஸ்பேஸும் கொடுத்தாச்சு, ஈவன் ஹப்போட நேமும் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கனெக்ஷன் க்ரெடென்ஷியல்ஸ் வந்து கேட்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே கனெக்ஷனில் வந்து கிரியேட் எ நியூ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இன்னும் கனெக்ஷனே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலை. ஆல்ரெடி ஏதாவது கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த ட்ராப் டவுன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கனெக்ஷனோட நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இன்கேஸ் வந்து இந்த கனெக்ஷனோட நேமை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து இதை வந்து மாற்ற போகிறதில்ல. இந்த டிஃபால்ட் ஆப்ஷனே நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த பேசிஸ், அதாவது எந்த ஆத்தென்டிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த ஈவன் ஹப்போட கனெக்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் இது என்ன அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து இந்த ஈவன் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை எடுக்கிறதுக்கு சில பெர்மிஷன் வந்து வேணும் கரெக்டாக. ஸோ அந்த பெர்மிஷனை தான் நம்ம வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஆத்தென்டிகேஷன் கைண்ட் வந்து இருக்குது. அதாவது எந்த பேசிஸ் ஆஃப் ஆத்தென்டிகேஷனை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ராப் டவுனில் நம்மளுக்கு வந்து இந்த ஷேர்ட் ஆக்சஸ் கீ மட்டும்தான் வந்து கரண்ட்லி வந்து சப்போர்ட்டடாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆப்புக்கு வந்து நம்ம மேனேஜ்ட் ஐடென்டிட்டி பேசிஸில் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பிரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர் யூஸ் பண்ணி பண்ணோம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஷேர்ட் ஆக்சஸ் கீ, ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து இதில் எனேபிள்டாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இந்த ஷேர்ட் ஆக்சஸ் கீயை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, ஷேர்ட் ஆக்சஸ் கீ நேம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஷேர்ட் ஆக்சஸ் கீ வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆப்ஷனை வந்து நம்ம வந்து இப்போ இங்கே ஃபீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த ஈவன் ஹப்புக்கு நம்ம வந்து போகலாம். போயிட்டு நம்ம வந்து முன்னாடி பண்ண மாதிரி இதோட செட்டிங்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசிஸ் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம டேட்டா பிரிக்ஸுக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஃபேப்ரிக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ ஆட் பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலிசி நேம் வந்து கேட்குது. ஸோ நான் என்ன நேம் கொடுக்க போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து ஃபார் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டைம் கொடுக்குறேன். ஸோ இந்த பாலிசி நேம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நம்ம வந்து இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இது என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து டேட்டா பிரிக்ஸுக்கு நம்ம வந்து சென்ட் ஆக்சஸ் கொடுத்தோம். ஏன் அப்படின்னா, இந்த டேட்டா பிரிக்ஸ் வந்து இந்த ஈவன் ஹப்புக்கு டேட்டாவை சென்ட் பண்ணும்போது
ஸோ ஃபேப்ரிக் வந்து Databricks மாதிரி டேட்டாவை சென்ட் பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டெட் அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை லிசன் பண்ண போகுது. ஸோ அதோட பெர்மிஷன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபேப்ரிக் வந்து இந்த டேட்டாவை எதுவுமே சென்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து சென்ட் ஆக்சஸ் வந்து கொடுக்க தேவையில்ல. ஸோ அந்த ரீசனால் நான் வந்து இப்போது லிசன் ஆக்சஸ் மட்டும்தான் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த கிரியேட் பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து இந்த லிசன் ஆக்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபார் ஃபேப்ரிக்கோட ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசியை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ப்ரைமரி கீயை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபேப்ரிக்கு திரும்பவும் போனோம்னா நம்மளுக்கு வந்து ஷேர்ட் ஆக்சஸ் கீ தான் கேட்குது. கரெக்டாக? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கீ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கனெக்ஷனை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஷேர்ட் ஆக்சஸ் கீ நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கீயோட நேம் இருக்குல்ல, அதாவது நம்மளோட ஷேர்ட் ஆக்சஸ் நேம், இதை வந்து நான் வந்து காப்பி பண்ணுறேன், விச் இஸ் ஃபார் ஃபேப்ரிக். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் வந்து இந்த ஷேர்ட் ஆக்சஸ் கீ நேமில் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஷேர்ட் ஆக்சஸ் கீ வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் திரும்பவும் வந்து ஈவென்ட் ஹப்புக்கு போயிட்டு இந்த ப்ரைமரி கீயை மட்டும் நான் வந்து இங்கே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு நான் வந்து திரும்பவும் வந்து ஃபேப்ரிக்கு போயிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதோட ஷேர்ட் ஆக்சஸ் கீ நேமும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஷேர்ட் ஆக்சஸ் கீயும் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்தாச்சு, விச் இஸ் நேம் ஸ்பேஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து ஈவென்ட் ஹப் நேம். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கனெக்ட் பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கனெக்ஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து கன்சியூமர் குரூப் இருக்குது. ஸோ நம்மளோட கன்சியூமர் குரூப் வந்து நம்ம ஜஸ்ட் டிஃபால்ட் கன்சியூமர் குரூப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஈவென்ட் ஹப்புக்கு நம்ம வந்து போனோம் அப்படின்னா, திரும்பவும் நான் வந்து இந்த டேட்டா எக்ஸ்ப்ளோரருக்கு போகிறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாமே வந்து நம்ம டிஃபால்ட் கன்சியூமர் குரூப் யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ இந்த வியூ ஈவெண்ட்ஸ் பட்டன் நான் வந்து இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த கன்சியூமர் குரூப்புக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கிற எல்லா வெதர் டேட்டாவுமே நம்மளுக்கு வந்து இந்த ஈவென்ட் ஹப்பில் வந்து சென்ட் ஆகிட்டுருக்கு, அதாவது ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கன்சியூமர் குரூப் வந்து விச் இஸ் டிஃபால்ட் தான் நம்ம வந்து அந்த ஃபேப்ரிக்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே டேட்டா ஃபார்மேட் கேட்குது. ஸோ நம்ம வந்து ஜேசன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அதனால் நம்ம வந்து டேட்டா ஃபார்மேட்டும் ஜேசன் தான் நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலி நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் பட்டனை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம வந்து இங்கே ஒரு ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த பைப்லைன் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு, விச் இஸ் வெதர் ஈவென்ட் ஸ்ட்ரீம். இதில் நம்ம வந்து டேட்டா சோர்ஸை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டோம், விச் இஸ் அஷ்யூர் ஈவென்ட் ஹப். ஸோ இந்த டேட்டா சோர்ஸை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட வெதர் இன்ஃபர்மேஷன் டேட்டா எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேசான் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஈவென்ட் ஹப்பில் வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம வந்து இங்கே ப்ரிவியூ பண்ணுறோம். ஸோ இந்த வெதர் டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஈவென்ட் ஹப்பில் வர ஒரு ஈவெண்ட் தான், விச் இஸ் வெதர் டேட்டா. ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமில் நம்ம சோர்ஸை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு, விச் இஸ் அஷ்யூர் ஈவென்ட் ஹப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சோர்ஸை கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து டார்கெட்டை நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டார்கெட் வந்து நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது கேக்யூஎல் டேட்டா பேஸ் தான். ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈவெண்ட்ஸ் ஆர் ஆட் டெஸ்டினேஷன் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை நீங்கள் டார்கெட்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் சில ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை நீங்கள் வந்து அதாவது ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் அண்ட் அஷ்யூர் ஃபங்க்ஷன் ஆப்பில் நம்ம பைத்தான் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் அந்த டேட்டாவை நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ணோம் ஈவென்ட் ஹப்பில். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டேட்டாவை லோட் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு வந்து இந்த டெஸ்டினேஷனில் நம்ம வந்து என்ன சூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த ஈவென்ட் ஹவுஸ் இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அது ரிலேட்டடாக சில இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே கொடுத்துட்டு அந்த டேட்டாவை நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் மோட் இருக்கும், விச் இஸ் டைரக்ட் இன்ஜெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஈவென்ட் ப்ராசஸிங் பிஃபோர் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஜெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவென்ட் ப்ராசஸிங் பிஃபோர் இன்ஜெக்ஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம்.
ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு ப்ராசஸிங்குமே பண்ண போறதில்ல. ஆனா வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணா தான் நம்மளால இந்த KQL டெஸ்டினேஷன் டேபிள நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம வந்து KQL டேட்டாபேஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் கரெக்ட்டா? நம்ம வந்து ஒரு KQL டேபிள் வந்து நம்ம வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். வெரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த டைரக்ட் இன்ஜெக்ஷனுக்கு போனேன் அப்படின்னா, இந்த KQL டேட்டாபேஸோட டேபிளை நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டேபிள் இருக்கணும். ஸோ அப்பனா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இந்த இன்ஜெக்ஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஈவென்ட் ப்ராசஸிங் பிஃபோர் இன்ஜெக்ஷன் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்ஜெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து டேபிள் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் கேட்குது அப்படின்னா, டெஸ்டினேஷனோட நேம் வந்து கேட்குது. ஸோ நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் நேம் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் வந்து வெதர் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்டினேஷன் நேம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்பேஸ் வந்து கேட்குது. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து எந்த ஒர்க் ஸ்பேஸில் நம்மளோட ஈவென்ட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ட்ராப் டவுனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து எல்லாமே க்ரியேட் பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஈவென்ட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இந்த ஈவென்ட் ஹவுஸை நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ட்ராப் டவுனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிட்டு நம்மளோட வெதர் ஈவென்ட் ஹவுஸை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே KQL டேட்டாபேஸ் கேட்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த வெதர் ஈவென்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிற சேம் நேமில் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த டேட்டாபேஸை தான் நான் வந்து இங்கே சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த ட்ராப் டவுனை இங்கே சூஸ் பண்ணிட்டு இந்த வெதர் ஈவென்ட் ஹவுஸை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து இந்த டேட்டாபேஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து KQL டெஸ்டினேஷன் டேபிள் கேட்குது. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த டெஸ்டினேஷன் டேபிள் வந்து எதுவுமே நம்ம வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த க்ரியேட் நியூ ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த க்ரியேட் நியூ பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டேபிள் நேம் வந்து கேட்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் வெதர் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ டெஸ்டினேஷன் டேபிளும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு, விச் இஸ் வெதர் டேபிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இன்புட் டேட்டா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜேசானே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஜேசான் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான், இதில் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு, விச் இஸ் டெஸ்டினேஷன் நேம், அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்பேஸ், ஈவென்ட் ஹவுஸ், KQL டேட்டாபேஸ், KQL டெஸ்டினேஷன் டேபிள், இது எல்லாமே நம்ம வந்து இங்கே கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், விச் இஸ் ஆக்டிவேட் இன்ஜெக்ஷன் ஆஃப்டர் ஆடிங் த டேட்டா. ஸோ விச் இஸ் வெரி மச் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீமை நம்ம வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு சோர்ஸில் இருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக எனேபிள்டாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து இந்த டிஃபால்ட் ஆப்ஷனே நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ இதான் வந்து இந்த டார்கெட் ஈவென்ட் ஹவுஸோட கான்ஃபிகரேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சோர்ஸும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த டார்கெட்டும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இதில் நம்ம வந்து சோர்ஸை கிளிக் பண்ணோன்னா இதோட ப்ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இந்த டார்கெட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிவ்யூ உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம எல்லா விஷயமே கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து இந்த வெதர் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் கரெக்டாக வந்து நம்மளோட வெதர் டேட்டாவை நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இந்த ப்ரிவ்யூ டேட்டாவை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை இது வந்து இன்ஜெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பப்ளிஷ் பட்டனை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே கமிட்டிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி பப்ளிஷ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து திரும்பவும் வந்து இந்த ஈவென்ட் ஹப்போட கனெக்ட் பண்ணி அதில் இருக்கிற வெதர் டேட்டாவை நம்ம வந்து இந்த ஃபைனல் KQL டேட்டாபேஸில் லோட் பண்ண போகுது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து திரும்ப வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளால் இந்த KQL டேட்டாபேஸில் அந்த டேட்டாவை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து இதை ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட சோர்ஸ் வந்து இப்போ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சோர்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை திரும்பவும் நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட எல்லா வெதர் இன்ஃபர்மேஷனும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டார்கெட்டும் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ இப்படி ஆக்டிவா இருந்துச்சுன்னா, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ்ல இருக்கிற வெதர் டேட்டாவை எல்லாமே இந்த KQL டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல, அந்த டேபிள்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஜெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கு. விச் இஸ் கன்டினியூஸா இது வந்து ரன் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம வந்து திரும்பவும் வந்து இந்த ஈவென்ட் ஹவுஸோட டேபுக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த KQL டேட்டாபேஸ் விச் இஸ் வெதர் ஈவென்ட் ஹவுஸ், இந்த டேட்டாபேஸை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாபேஸோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ண வெதர் டேபிள் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து இங்கே 3 டாட்ஸ் வந்து இருக்கும் இந்த டேபிள் பக்கத்தில். ஸோ இதை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே query டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஷோ எனி 100 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த query வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த queryல வந்து பார்த்திங்கன்னா, நம்மளால் வந்து இந்த வெதர் டேட்டா எல்லாத்தையுமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா சோர்ஸ் விச் இஸ் ஈவென்ட் ஹப்லேருந்து டேட்டா வந்து கண்டினியூஸாக இங்கே வந்து இன்ஜெஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த query இதுதான் வந்து KQL query அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இந்த KQL query பற்றி நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த நெக்ஸ்ட் செஷனில். அதே மாதிரி நம்ம வந்து இந்த query செட்டையும் நம்ம வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இந்த query இருக்குல்ல, ஸோ இதுதான் நம்ம வந்து இங்கே query செட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் மேலே இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த query செட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபைனலி நம்ம வந்து இந்த KQL டேட்டாபேஸில் நம்ம வந்து டேட்டாவெல்லாம் லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த query நம்ம வந்து திரும்பவும் ரன் பண்ணோம் அப்படின்னா, இந்த டேட்டா வந்து லேட்டஸ்ட்டாக வர வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் நோட் பண்ணேன். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா சன்னி இருக்குது, அதுக்கப்புறம் இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட்சி ரெயின் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ரியல் டைமில் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஒரு மெயின் யூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈவென்ட் ஹப்பில் டேட்டா வர இந்த KQL டேட்டாபேஸில் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதோட கவுண்ட்டை வந்து நான் வந்து கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் வந்து ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணுறேன். இதை காப்பி பண்ணிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இந்த டேக் 100 ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இந்த டேபிளோட ரோ கவுண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இங்கே ரன் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரண்ட்டாக 14 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த KQL டேட்டாபேஸில் இன்ஜெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 15 ஆகும். ஸோ புதுசாக வந்து இந்த ஈவென்ட் ஹப்பில் டேட்டா வந்து வர வந்து பார்த்திங்கன்னா இந்த KQL டேட்டாபேஸ்லேயும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ திரும்பவும் வந்து நான் வந்து இங்கே ரன்னை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கவுண்ட் வந்து 15 ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இந்த செஷனில் நம்ம வந்து எப்படி வந்து ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை ஃபேப்ரிக்கில் இருக்கிற KQL டேட்டாபேஸில் லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் திரும்ப வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் போயிட்டு நான் வந்து இந்த வெதர் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஸ்பேஸை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸில் நம்ம வந்து என்னெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஈவென்ட் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈவென்ட் ஸ்ட்ரீம் வந்து இந்த 24/7 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈவென்ட் ஹப்பில் இருக்கிற டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புல் பண்ணி KQL டேட்டாபேஸில் கண்டினியூஸாக ரியல் டைம் ஸ்ட்ரீமிங் ஃபேஷனில் இது வந்து லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து இதுதான் இந்த செஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம வந்து ஃபைனலி KQL டேட்டாபேஸில் இந்த வெதர் டேட்டாவை நம்ம வந்து ஃபைனலி லோட் பண்ணியாச்சு. ஸோ அது 24/7 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த KQL டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணலாம் Power BI யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் செஷன், வாங்க பார்க்கலாம்.